ஹாய் ஹலோ உருமணி ராஜ். ஹாய் ஜிம் பாடி. தினமும் ஜிம்முள்ள போயிட்டு வாழ்க்கை நாட்கள் வாழ்க்கை பயணம் 25 எத்தனை போட்டதே 10 தான் போட்டுக்கிறேன். ஆனா 40 எடுத்து வச்சிருக்கேன். இவன் இதை ஷேர் பண்ணி நான் வேற ஒருத்தகிட்ட திட்டு வாங்கினேன். அது இப்ப சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நீ ஷேர் பண்ணிட்டு பப்ளிக் என்ன பாப்பமா சாஞ்சிட்டீங்க? முடியல காலைல எத்தனை மணி வேலை ஆரம்பிச்சது சுத்தமா முடியல, சரியான டயர்டு. நீங்க எப்பதான் இந்த வீடு கழுவுனதெல்லாம் போடுவீங்க? போடுறோம் கையில வந்துட்டு தான் இருக்குது. ஆமா அதெல்லாம் மெமரி இல்ல. ஆமா சுத்தமா முடியல, உடம்பு வேற முடிய மாட்டேங்குது. உடம்பு முடியல, டயர்ட்னஸ். காலையில நேற்று ஒரு 12 மணி வேலை பார்த்தோம். தூங்கி எழுந்துச்சு ஒரு 8 மணில எழுந்து திருப்பி 8 மணிக்கு டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலைய ஆரம்பித்தோம். மதியம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு திருப்பி வீடு கண்டினியூ பண்ணோம். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். ஏன்னா இங்கே பாஸ்ட் வந்தார், அதான் ஆரம்பித்தோமா. நான் சமைச்சிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன் குருட்டு, ஏன்னா வீடு முடியவே இல்லை. நான் குருட்டு சொல்லிட்டேன், நீ கிளீனிங் வேலை நீ பார்த்துக்கோ, நான் சமையல் பார்த்துட்டு நான் சமையல் பார்த்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே நோய் என்ன பசி தெரியாது. அவங்க வரும்போது ஒரு 7 மணி 7:15 வந்தாங்க, வீடு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அது என் தம்பி குரு தான் சொன்னான். என்ன குருமா முந்தியோட பரவாயில்ல? பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. 2 ஹவர்ல செஞ்சேன். இடம் இல்லை, இப்போ உட்காந்து இருந்தாங்க 2 பேரும். 2 ஹவர். ஐயோ கடவுளே, இப்பதான் நான் பாக்குறேன் கேள்வி தரது. என் கையில வேற அடிபட்டுச்சு, அது வேற சொல்லுங்க. கையில அடிபட்டுச்சு. இந்த ரூம் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, நாங்க இதுல இருந்தோம் அலெக்ஸ் நகர்ல, மாடி மேல மொட்டை மாடியில சமையல் பார்த்தீங்கன்னா, அப்ப கீழே வீட்டுல லிக்கிதா வீடு இருக்கும். அவங்க வீட்டுல ஹால் இருக்கும் பாரு, இது பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம் இப்படிதான் இருக்கும். ஆனா அது செம்ம பெருசுமா, சத்தியவாளா வீடு இது. ஆமா, இதோட பெருசு இது. ஆனா இதே மாதிரி பெருசுதான் இருக்கும் ரூமு. அதுக்குள்ள ஒரு பாத்ரூம் இன்னும் பெருசா இருக்கும். சூப்பரா ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, அழகா இருக்கும். எங்க தம்பியை வந்து சாம் வந்து போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அவன் காலேஜ் போயிட்டா அப்புறமா வர முடியாது, அதனால கூப்பிட்டு வந்தாரு. ஆமா குரு தண்ணி பிடிக்கிறேன் வீடியோ போட்டுக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நல்லா எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சு குருமா. வீடியோ பார்த்துட்டு சொல்லுது, இங்கே தான் போய் தண்ணி பிடிக்கிறீங்களா, நல்லவே இல்லை சொல்லி நான் சொன்னேன். நல்லா தான் இருந்தது தண்ணி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு. இந்த டிஷர்ட் வந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க சாம்க்கு கொடுத்தாங்க கிஃப்டா. நல்லா இருக்கு பாப்பா உங்களுக்கு. நிர்மலா ஆண்டியில் அவங்க கொடுத்த டிஷர்ட் குரு. அவங்களே ஒரு 10 டிஷர்ட் 10-20 டிஷர்ட் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு பேஜ்ல இருந்து ஒருத்தங்க ஒரு 3 டிஷர்ட் அனுப்பிச்சாங்க. 2 இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சாங்க. ஆமாம் சிஸ்டர் அவங்க அவங்க இதில் வந்து அனுப்பிச்சாங்க 2 டிஷர்ட்டு. ஒரே ஒரு வார்த்தை தான், ஐயோ ஏஸ்பா நான் சொன்னேன் அவங்களுக்கு டிஷர்ட் வாங்கி தரேன்னு சாமிகிட்ட சொன்னேன். அடுத்த நாளே கடற்கரைன்ட்டு அரிசி டொனேஷன் வந்தது, அதுக்கு போயிட்டு வந்தேன். ஆமாம் கொடுத்துட்டீங்களாம்மா அரிசி? கொடுத்துட்டு வரேன். அரிசி நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. யாருன்னா சொல்லுங்க. எங்கள் ஃப்ரெண்டு ஆஸ்மி, அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பொருத்தனை மாதிரி பண்ணி நம்ம சேனல் மூலமாக ஒரு 5 ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க. 6 ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க. நான் போய் வந்தவங்க கொடுத்துட்டு தண்ணி பிடிக்கான வேறு ஆண்டி வீட்டில் வந்து எடுத்துட்டு குரு கூப்பிட்டு வந்தேன். 5 கிலோ. ஆமாம், ஒரு வேலை இருந்தது, அதனால போயிட்டு வந்தேன். சும்மா அதுக்காக போல, ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதுக்காக போயிட்டு வந்தேன். நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க. மழை வேலை, தலைவர் ரொம்ப வலிக்குது. தலைவர் கரண்ட் எத்தனை வாட்டிங்க போச்சு? கரண்ட் போறது 22 வாட்டி கரண்ட் போச்சுங்க. டென்ஷன் ஆகிட்டு நான் ஈபிக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ ஃபோன் பண்ணால் கம்பெனி வந்துச்சுங்க, 11 மணிக்கு வந்துடும்னாங்க. கம்பெனி வந்துச்சு, காலையிலேருந்து கரண்ட் இல்லைங்க. போயிட்டு ஒரு வாட்டியுமே ஆஃப் ஆகும்போது ஆஃப் அன் ஹவர் ஆஃப் பண்ணுறாங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக வீட்டில் இருந்தோம் கிளீனிங்கில், அதனால் எனக்கு தெரிஞ்சுது. 20 வாட்டி போயிருக்கு, 20 வாட்டி ஆஃப் அன் ஹவர், ஒரு வாட்டி 10 நிமிஷம், ஒரு வாட்டி 5 நிமிஷம் மாற்றி எப்பா டென்ஷன் ஆகிட்டா. நீ கூட போயிடும் போல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியாது. அதனால ஏசியை போட்டுட்டு, ஏசி வேற இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும். வேலை எல்லாமே டபுள் வேலை. இங்கே வீட்டுக்கு வந்து டபுள் வேலை தானே. இதையும் வந்தோம். நீங்க ஏங்க சும்மா வீடு காலி பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க? என்னங்க நீங்க காலி பண்றவங்க ஈஸியா சொல்லுங்க, உயிரே போகுது. டென்ஷனா அமைதியா காமிச்சிருந்தாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் வீடு மாறிட்டே இருக்கீங்க. வேண்டுதெல்லாம் சொல்லுங்க. இந்த வீடு காலி பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன் பைத்தியமா எனக்கு. இந்த குழந்தை இல்லைன்னா நான் டோட்டல் இன்டர்வியூ பண்ணானு. ஏதாவது குரு வந்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு, அதை நான் கூப்பிடல. ஏதோ ஒரு பேச்சு, அவன் வந்து காலி பண்ணதான் வரான்னு சொன்னான். அதாவது பாத்திரம் மாத்துறதுக்கு.
வண்டியில் ஏற்றத்துக்கு வரேன்னு சொன்னான். ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் க்ளீன் பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். வந்துட்டான். வந்தவன் பாவம் மாட்டினான். ஜுரம் வந்துச்சு அவனுக்கு. 2-3 நாள் ஜுரம் வந்துச்சு. வீட்டில் பெட் ரெஸ்ட்லாம் எடுத்து நல்லா மாத்திரலாம் போட்டு ஜிம்முக்கு போக முடியாமல் உடம்புல பத்துருது. ஏற்கனவே அப்பதான் 2 கிலோ ஏற்றிருப்பான் போடுது. 3 கிலோ குறைஞ்சிச்சு. குறைஞ்சிட்டு பாவம் அவனும் பாவம். ஆமா, எப்படி நாங்க வந்தோடனே எங்களுக்கே தெரியல. இதுக்கு வந்து சாட்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நேரில் பார்த்துட்டு எங்க தம்பி குரு தான். அதனால சொல்றேன்.